ஹே காய்ஸ், ஸோ போன வீடியோவில் நம்ம டாக்குமெண்ட்டை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம இது உள்ளே இருக்கிற விஷயங்களை மேனிப்புலேட் பண்ண பார்க்கலாம். இப்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு இந்த டைட்டில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த நம்ம ஜேஎஸை யூஸ் பண்ணி இந்த டைட்டிலை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் டாட் டைட்டில் அப்படின்னு நான் போட போகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இது வந்து ஹெட்டு தான் இதோட பேரண்ட் அப்படிங்கிறனால நான் வந்து டாக்குமெண்ட் டாட் ஹெட் அப்படின்னு சொல்லி நான் போடல. டாட் ஹெட்டு அப்புறம் டாட் டைட்டில் நான் போடவே இல்லை. ஓகேவா? இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன காட்டுது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே காட்டல. ஸோ நான் எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க, டாக்குமெண்ட் டாட் டைட்டில் அப்படின்னு போடுறேன். பிகாஸ் வந்து இது பேரண்ட், அவ்வளோதான். அதனால் நீங்கள் வந்து நீங்கள் ஆப்ஜெக்டில் பார்க்குற மாதிரி இதை வந்து அப்படியே எடுக்க முடியும் அப்படின்லாம் கிடையாது. இதில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் இது உள்ள H1 நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணுவோம். இது உள்ள இருக்க டைட்டில் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி நீங்கள் வந்து H1 செலக்ட் பண்ணலாம், எப்படி நீங்கள் டைட்டில் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ டைட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டாட் டைட்டில். இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டிலை அப்படியே எனக்கு கொடுக்குது. இப்போ நான் சிம்பிளாக என்ன பண்ணலாம், டாக்குமெண்ட் டாட் டைட்டில் அப்படின்னு போட்டுட்டு எனக்கு என்ன வேணுமோ நான் அதை ரீப்ளேஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃப்ராங்கி அப்படின்னு சொல்லி நான் ரீப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போது நான் போயிட்டு என்னோடய வெப்சைட்டில் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஃப்ராங்கி அப்படின்னு சொல்லி என் டைட்டில் மாறிடுச்சு பாருங்க. இப்போ நான் இதை நான் வந்து இதை கன்சோல் டாட் லாக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதே தான் வரப்போகுது, ஃப்ராங்கி அப்படி தான் வரப்போகுது. ஸோ இப்போது நம்மளோட HTML ஜாவா ஸ்கிரிப்ட் தான் இருக்குது. பட் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ஃபார் டைட்டிலுக்கு தான் இப்படி நம்ம பண்ண முடியும். மற்ற H1 H2லாம் இப்படி நம்ம செலக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா அதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிப்போம். இப்போது என்ன வேரியபிள் அப்படின்னா அது மேபி என்ன வேரியபிள்னா இருந்துக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் வந்து மை டேக் அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போது இதில் நான் வந்து உள்ளே வந்து இப்போ நான் எதுவும் கொடுக்க போதில்லை, ஓகேவா? பிகாஸ் இப்போ நான் இது உள்ளே கொடுக்கணும் அப்படின்னா இங்கே நான் சில விஷயங்களை பண்ணணும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து சில பி டேக்ஸ் எழுதுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் பி டேக் அப்படின்னு நான் இதில் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பி டேக் எழுதுறேன். அதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை வந்து நான் வந்து ஐடியோட பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ பி டேக் அப்படின்னு ஒரு நார்மலாக ஒரு பி டேக்கை ஜென்ரேட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஐடி ஈக்குவல் டு நம்ம ஏதாச்சும் ஒரு ஐடி கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ID1 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுப்போமே. இப்போ இதில் வந்து திஸ் இஸ் ஐடி டேக் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொன்று, இப்போ இந்த டைம் வந்து நான் வந்து கிளாஸ் யூஸ் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு கிளாஸ் 1 அப்படின்னு கொடுக்குறேன். திஸ் இஸ் அப்படின்னு கொடுத்து கிளாஸ் 1 அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இப்போது இதுக்கு கீழே வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்கான வந்து ஒரு டேக்ஸ், ஸோ நார்மல் டேக்ஸ்னு வச்சுப்போமே. ஸோ பேசிக்கான நார்மல் டேக்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் டேக் அப்படின்னு பண்ணிப்போம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பேசிக்காக எப்படி இதை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும், காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே தான் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக இதெல்லாம் பிரிண்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், ஓகே? ஸோ இப்போது இதை நான் எப்படி வந்து இங்கே இதை வந்து செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா இது வந்து பர்டிகுலராக நம்ம வந்து கிளாஸஸ் வச்சு செலக்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஐடி வச்சு செலக்ட் பண்ணலாம். ஸோ ஐடி இல்லை கிளாஸஸ் இதை ரெண்டு வச்சு நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டாக்குமெண்ட் டாட் அப்படின்னு போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். இந்த மெத்தட் உள்ள நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம எந்த ஐடியை நம்ம செலக்ட் பண்ண நினைக்கிறோமோ அந்த ஐடியோட நம்ம பேர் போட்டால் போதும். இப்போது ID1 அப்படின்னு நான் போடுறேன், ஓகே? வேறு எதுவுமே நம்ம போட வேணாம். இப்போ ஜஸ்ட் நான் வந்து கன்சோல் டாட் லாக் பண்ணுறேன் இந்த மை டேக்குற இந்த வேரியபிளை. பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த டேக் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்க, இதை வந்து ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு சம்திங் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ண பார்ப்பீங்க. பட் இப்படி பண்ணீங்க அப்படின்னா வராது. ஏன் அப்படின்னா இப்போ நான் இதை கிளியர் பண்ணுறேன், உங்களுக்கு காட்டுறேன் ஏன் அப்படின்னு. இப்போ இது எப்படி பிரிண்ட் ஆகுது பாருங்கள், பி டேகோட பிரிண்ட் ஆகுது.
அந்த டைட்டில் வந்து நமக்கு எப்படி பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா வெறும் டைட்டிலோட டெக்ஸ்ட் மட்டும் தான் பிரிண்ட் ஆச்சு, வெறும் ஸ்ட்ரிங் வேல்யூ தான் இருந்துச்சு, அதனால் நம்ம மாற்ற முடிஞ்சிச்சு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேகோட பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போதைக்கு அதை மாற்ற முடியாது. ஸோ எப்படி மாற்றலாங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பார்ப்போம், எப்படி வந்து இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நார்மல் டேக் எப்படி செலக்ட் பண்ணலாம், ஐடி இருக்கிறது எப்படி செலக்ட் பண்ணலாம், கிளாஸ் இருக்கிறத எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கான விஷயங்களை பார்ப்போம். நெக்ஸ்ட் நான் வந்து கிளாஸை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ கிளாஸுக்கு வந்து உங்களுக்கு அதே விஷயம் தான் வரும். பட் நான் இப்போ என்ன பண்ணுறேன், டேரெக்டாக console.log பண்ணிடுறேன். ஸோ நம்ம வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. இப்போ இதில் வந்து டாக்குமெண்ட் டாட் அப்படின்னு போட்டு கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம் அப்படிங்கிற இந்த மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி தான், எப்படி ஐடிக்கு பண்ணமோ அதே தான். இப்போ கிளாஸ் 1 அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா கிளாஸ் 1 அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிளாஸ் 1 அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ இப்போது இதை வந்து என்னால் வந்து எடுத்து பிரிண்ட் பண்ண முடியும், பிரிண்ட் பண்ணி இதில் வந்து பார்க்க முடியும். பட் இப்போது நீங்கள் நார்மலாக என்ன அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்குல்ல, இந்த மெத்தட்ஸ் வந்து நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் இதை விட ஒரு நல்ல மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ இது ஏன் வந்து இந்த மாதிரி காட்டியிருக்கு அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் கிளியர் ஆகிடும். இப்போ அடுத்த வீடியோவில் அடுத்து நான் சொல்ல போதில் கிளியர் ஆகிடும். அடுத்த மெத்தடில் இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ண மாட்டோம். நிறைய பேர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல மெத்தட் இருக்குது, இதுவும் நல்ல மெத்தட் தான், இதை வச்சு நம்ம செலக்ட் பண்ண முடியும். பட் இதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல மெத்தட் இருக்குது. ஸோ அது என்ன மெத்தட் அப்படின்னா அதே மாதிரி இப்போ நான் வந்து இங்கே டேக் இருக்குல்ல, ஸோ இந்த வேரியபிள் இருக்குது. இப்போது அதே மாதிரி டாக்குமெண்ட் அப்படின்னு போட்டு இதில் வந்து query selector அப்படிங்கிற இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ query selector அப்படிங்கிறது மெத்தடு. இப்போ இது உள்ள நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எதை செலக்ட் பண்ண நினைக்கிறோமோ அதோட வேல்யூ, இப்போ நம்ம பி டேக் அப்படின்னா நான் பி அப்படின்னு போடணும், அவ்வளோதான். இப்போ நான் போயிட்டு console.log பண்ணேன் அப்படின்னா மை டேகை நம்ம வந்து இது பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு டோட்டல் பி டேக் வந்து செலக்ட் ஆகலை, அதுக்கு பதிலாக என்னோட ஃபர்ஸ்ட் பி டேக் மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கு, மீதி இருக்கிற பி டேக்ஸ் எதுவுமே செலக்ட் ஆகலை. பிகாஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாக்குமெண்ட் செலக்ட் இந்த query செலக்டர் வந்து இப்படி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன டேக் இருக்கோ அதை மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற எல்லா பி டேக்கையும் செலக்ட் பண்ணோம். இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு மாதிரி வந்திருக்கு. அது உள்ளே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கரெக்டாக? இப்படிலாம் இருக்குது. ஸோ இப்போ இதே கான்செப்டை தான் நம்ம வந்து கிளாஸில் பார்த்தோம். ஸோ அதே தான் இங்கே இருக்குது, இந்த மாதிரி வந்திருக்கு, கலெக்ஷனாக வந்திருக்கு. பட் இப்படி இருக்கும்போது நம்மளால் படிக்க முடியல. கரெக்டாக? ஸோ இப்படி இருக்கிறப்போ நம்மளால் இதை படிக்க முடியல. ஸோ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது நமக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் query selector அப்படின்னு நம்ம இதில் போட்டிருக்கோம். கரெக்டாக? நம்ம இதில் இந்த இடத்துல போயிட்டு நம்ம இது வந்து ஒரு அரே லிஸ்ட். ஓகேவா? ஸோ இது ஒரு அரே லிஸ்ட்டுங்கிறதுனால நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், 0 இல்லைனா 1 அப்படின்னு பண்ணலாம். நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேக் மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து இது ஒரு பேசிக்கான அரே தானே. ஸோ இப்போ நான் 2 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு கிளாஸ் டேக் பிரிண்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ அது வந்து டோட்டல் அரேவாக இருக்கும் போது தான் அது வந்து ஃபுல்லாக என்னென்னமோ நிறையா இப்போ நமக்கு புரியாத விஷயங்கள்லாம் டிஸ்பிளே பண்ணோம். பட் நம்ம அந்த அரே உள்ளிருந்து நம்ம வந்து செலக்டட் எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து செப்பரேட்டாக பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதை வந்து query செலக்டரோட ஜாப் இதுதான். அண்ட் இதிலே வந்து என்ன மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது அப்படின்னா இப்போது நான் இதை வந்து இந்த இதை எடுத்துடுறேன். இப்போ நம்ம இதில் வந்து பி டேக் தான் செலக்ட் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. இதில் நீங்கள் வந்து ஒரு ஐடி போடுறீங்க அப்படின்னா இப்போ இந்த ஐடி இருக்குல்ல, இந்த ஐடியை நான் காப்பி பண்ணி இந்த ஐடி போடுறீங்க அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் ஒரே ஐடி வச்சு நம்ம வந்து ஒரு 2-3 எலமெண்ட்டோட கொடுத்துருப்போம். கரெக்டாக? ஸோ இந்த ஐடி வச்சு நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஐடியில் இருக்கிற எல்லாத்தையும் நமக்கு பிரிண்ட் பண்ணோம். இப்போ நான் இதில் போயிட்டு நான் வந்து 0 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணோம். இப்போ இதில் வந்து பிரிண்ட் ஆகலை, மேபி ஐடி டன் 1 அப்படின்னு இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, அது சிம்பிள் ப்ராப்ளம் தான். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடி செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ஹேஷ்டேக் போடணும், இல்லைனா வந்து அதில் வந்து எரர் வரும். பிகாஸ் வந்து இந்த நம்ம ஹேஷ்டேக் போடாமல் போட்டோம் அப்படின்னா query selector நினச்சிக்கும் இப்படி ஐடி 1 அப்படிங்கிறது ஒரு டேக் அப்படின்னு நினச்சிக்கும். ஸோ நம்ம வந்து ஹேஷ்டேக் போடணும். ஓகேவா? ஹேஷ்டேக் போட்டு நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் வந்து 0 அப்படின்னு போடாமல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுக்கும். அதில் வந்து என்னென்ன இருக்கோ இது மாதிரி என்னென்னமோ இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு இப்போ புரியாது, நமக்கு ஃப்யூச்சரில் போகும்போது மேபி நமக்கு புரியலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் போயிட்டு 0 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டை கொடுக்கும். இதிலே நம்ம கிளாஸ் பண்ணலாம். இப்போ கிளாஸ் 1 அப்படி இருக்குது அப்படின்னா
சிம்பிளாக டாட் கிளாஸ் 1 நம்ம பிகாஸ் நம்ம கிளாஸஸை இப்படி தான் வந்து சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக, அதே ஃபார்மெட்டு தான். எனக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 அப்படி கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து டோட்டலாக வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம்தான். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து பேசிக்காக நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு எலமெண்ட்டை இங்கே கொடுத்துட்டு இந்த மாதிரி HTML டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அண்டு டைட்டில் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான விஷயந்தான். நம்ம இன்னும் வந்து எப்படி வந்து இதை செலக்ட் பண்ணி இதை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கல ஜாவாஸ்கிரிப்ட் வழியாக. ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எப்படி செலக்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் கெட் எலமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணலாம், இல்லை query செலக்டர் ஆல் யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான். எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ண போகுது. பட் இது கொஞ்சம் நமக்கு வந்து அரே வச்சு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட்டோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்டோட எல்லா பேசிக்ஸும் தெரியும் அப்படிங்கிறனால மட்டும்தான். இப்போ நான் உங்களுக்கு டேரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட்டோட இன்ட்ராக்ட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டாட் போட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம், ஃபங்க்ஷன்னா என்ன, மெத்தட்னா என்ன, இல்லை வேரியபிள்னா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது கரெக்டாக. ஸோ இந்த அரே அப்படின்னா என்னன்னு தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஸ்டார்டிங் வந்து ஒரு 20 வீடியோஸ் வந்து நம்ம எந்த கான்செப்டும் இல்லாமல் வேரியபிள்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான விஷயங்களை பார்த்தோம். இப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸி ஆகிடும். ஸோ உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிறனால நம்ம யூஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாகும். ப்ளஸ் உங்களுக்கு புது மெத்தட்ஸு, புது ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறையா சொல்லிக் கொடுக்கலாம் கரெக்டாக. ஸோ இதுக்கு தான் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேசிக் சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அட்வான்ஸாக போவாங்க. ஓகேவா? ஸோ அண்டு இப்போ நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் எல்லாமே தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த ஃபார் ஈச், ஃபங்க்ஷனு, ஃபார் லூப்பு, ஆப்ஜெக்ட்டு, வேரியபிள் இது எல்லாமே உங்களுக்கு இப்போ கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு எப்போ கேட்டாலும் தெரியும் அப்படின்னா நீங்கள் இனிமேல் போயிட்டு எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கற்றுக்கலாம். நீங்கள் பைத்தான் கற்றுக்கலாம், C++ கற்றுக்கலாம், எது வேணால் கற்றுக்கலாம். பிகாஸ் வந்து பைத்தான்லேயும் சரி எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருந்தாலும் சரி வேரியபிள் தான், எப்போ மாறப்போதில்லை. அரே தான், ஆப்ஜெக்ட் தான். எப்போவுமே எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இந்த கான்செப்ட் இருக்கும். பட் அது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேரியபிள் லெட் மை டேக் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறோம். பைத்தானில் வேறு மாதிரி டிக்ளேர் பண்ணுவாங்க தவிர வேரியபிள் தான். அதோட தியரி வந்து அதோட தியரி தான். அது எப்போ மாறவே மாறாது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கோர்ஸில் வந்து அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம வந்து இதை எடிட் பண்ணலாம், செலக்ட் பண்ணி எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம்.